அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மக்கள் பொங்கல் பண்டிகை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 2026ஆம் ஆண்டு 20 வகை பொருட்களுடன் கரும்பு வழங்கப்பட்டது. 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் பச்சரிசி, சர்க்கரை, கரும்புடன் தலா ரூபாய் ரொக்க தொகையும் வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த பொங்கலில் ரொக்கத்தொகை வழங்கப்படாததால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தமிழகத்தில் உள்ள 2,22,00,000க்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு பெற தகுதியுடையவர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பொங்கலுக்கு இலவசமாக வழங்க வேட்டி சேலைகளும் நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சரால் தொடங்கப்படும். இத்திட்டத்திற்கான டோக்கன்கள் அச்சிடப்பட்டு தயாராக உள்ளன. முதல்வரின் அறிவிப்பை பொறுத்து ஜனவரி 4 அல்லது 5ஆம் தேதி முதல் டோக்கன்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு விநியோகத்தில் வெளிநபர்கள் அல்லது அரசியல் கட்சி நபர்கள் ஈடுபடக்கூடாது என்றும் ரேஷன் கடை பணியாளர்களே நேரடியாக வீடுகளுக்கு சென்று டோக்கன் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்க சுழற்சி முறையில் விநியோகம் நடைபெறும். மேலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 2000 அல்லது 3000 வழங்க முடியுமா என்பதையும் அதனால் ஏற்படும் நிதி சுமை எவ்வளவு இருக்கும் என்பதையும் கணக்கிட்டு தமிழ்நாடு அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இன்று அல்லது நாளை பொங்கல் பரிசு திட்டத்துடன் வழங்கப்படும் ரொக்கத்தொகை எவ்வளவு என்பதை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனை பொதுமக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் வருகிற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப தலைவிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக அவர்களது வங்கிக் கணக்கில் முன்கூட்டியே அதாவது ஜனவரி 10 முதல் 12ஆம் தேதிக்குள் உரிமைத் தொகை வரவு வைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது.